நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் 15 நாளாக காய்ச்சலில் அவஸ்தைப்பட்டுட்டு கிடந்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து கல்விளை அந்தோணியார் கோயில் மெஞ்ஞானபுரம் பக்கத்தில் இருக்குது அந்த கோயில். அங்கே வந்து கூட்டு போனாங்க. ஒரு செம்பு தண்ணி வச்சு அதில் ஒரு ஜெபமாலை முழுக்க படிச்சுட்டு அந்த தண்ணியை கொடுத்தாங்க. எனக்கு உடல்நலம் சரியாயிட்டு. அப்போ எங்கள் அப்பா இப்போ எங்களுக்கு உயிரோடு இல்லை. அப்போ இந்த பையன் மாசமாக இருக்கச்சில் பயங்கரமான கால்வலி. நான் இந்த பையனை இப்போ எதுக்கு பெக்கணும் அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்கு தாங்க முடியலை. ஆனால் 3 தடவை ஜெபமாலை படித்தேன். பாத்திமா மாதாவை நோக்கி 3 தடவை ஜெபமாலை படித்தேன். எனக்கு எப்படி அடிந்த குழந்தைய சுகப்பிரசவமாக நீங்கள் தரணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே தான் ஜெபமாலை படித்தேன். ஏன்னா வலி முட்டு போட முடியாது, உட்காந்து தான் ஜெபமாலை படித்தேன். ஆனால் எனக்கு கிடச்சிட்டாங்க. பாத்திமா அன்னைக்கு நன்றி. அப்போ வந்து குலசேகரப்பட்டினி தான் எங்கள் ஊர். அப்போ சவேரியார் கோயில் இருக்காங்க. அங்கே வந்து ஒரு டீச்சர் எங்களுக்கு பாடம் நடத்தின டீச்சர் வந்து அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அவங்க கணவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு பாஸ்டர் வந்து சொன்னதால் உடம்பு சரியாயிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ சவேரியார்கிட்ட வேண்டியிருந்தாலே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதையுமே காதில் வாங்குற நிலமையில் இல்லை. அங்கே குணமாயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதத்தை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில் 8 வருஷம் கழிச்சு இங்கே வந்திருக்காங்க. இப்போ முழுக்க சவேரியார் பாதத்தில் தான் இருக்காங்க. அதுக்கு சவேரியாருக்கு ரொம்ப நன்றி.